தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 17/5/2015 ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் இரவு 11:26 வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கு அமாவாசை திதி. முன்னோர்களை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, உலக தொலைத்தொடர்பு தினம். இன்றைக்கு பாரதியாரை நாம் நினைவு கொள்ள வேண்டும். பாரதியார் பாடல் ஒன்று வரும். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் என்று. அந்த பாடலிலே ஒரு வரி வரும். அவர் கண்ட கனவு இன்று நனவாகியது. காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் வழி செய்குவோம் என்று எழுதியிருந்தார். காசியிலே ஒருவன் பேசுகின்ற பொழுது வடநாட்டிலே இருந்து பேசுகின்ற பேச்சை காஞ்சி நகரத்திலே இருப்பவர் கேட்கலாம் என்று எழுதினார். அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் கற்பனையில் எழுதியது இன்றைக்கு அற்புதமாக நடைபெறுகின்றது. காரணம், உலக தொலைத்தொடர்புகள் இன்று விரிவடைந்திருக்கின்றன. எனவே அந்த விஞ்ஞானத்தை நாம் போற்ற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும் அந்த தேதிகளும் எண்களும் எப்படி வந்ததுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வான்வெளிகளை சுற்றுகிற கிரகம் ஏராளமாக இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, சுக்கிரன், ராகு, கேது, இப்படி இருக்கிற இந்த 9 கிரகங்களின் தாக்கம்தான் மனித உடம்பிலே அதிகமாக ஏற்படுகிறது. இந்த ஜீவராசிகளுக்கு அதிகம் தாக்கத்தை கொடுக்கிறது என்பதை கிரேக்கர்கள் முன்னாலே கண்டறிந்தார்கள். அப்படி கண்டறிந்ததன் விளைவாகத்தான் அந்த மின்காந்த அலைகளின் தன்மைக்கு ஏற்ப தேதியை உருவாக்கியதாக சொல்கிறார்கள். 1 என்ற தேதி சூரியனுக்கு உகந்த நாள் என்று நாம் சொல்கிறோம். 1ஆம் தேதி என்று எடுத்துக்கொண்டால் சூரிய சக்தி அன்றைக்கு பூமியிலே அதிகம் சேருகின்ற நாள். 2ஆம் தேதி என்று எடுத்துக்கொண்டால் சந்திரனுடைய சக்தி பூமிக்கு அதிகம் சேருகின்ற நாள். 3ஆம் தேதி என்று எடுத்துக்கொண்டால் குருவினுடைய சக்தி அதிகம் சேருகின்ற நாள். இப்படித்தான் இந்த தேதி உருவாகியதாக சொல்கின்றார்கள். அதே நேரத்தில் அந்த சக்திகளெல்லாம் மனித உடலிலே எப்படியெல்லாம் ஆக்கிரமிக்கின்றன என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலே சூரியன் இருந்தால் அவருக்கு உஷ்ணாதிக்க நோய்கள் வரும். ஒரு சிலருக்கு கண் நோய் கூட வரலாம். சூரியன் உஷ்ணத்துக்கு அதிபதியானவன். எனவே தான் அந்த சூரியன் லக்னத்தில் இருந்தால் உஷ்ணாதிக்க நோய் வரும். அதே போல் ஜாதகத்திலே லக்னத்திலே சந்திரன் இருந்தால் நீர்வியாதிகள் அவர்களுக்கு உருவாகும். ஏதாவது ஒரு நீர்வியாதி அவர்களுக்கு இருக்கும். குரு ஒருவர் ஜாதகத்திலே லக்னத்தில் இருந்தாலும் சரி, அல்லது வியாதிகள் ஸ்தானத்தில் இருந்தாலும் தோல் நோய் அவர்களுக்கு உருவாகும். சுக்கிரன் அவர்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் மர்ம நோய்கள் உருவாகலாம். புதன் ஒருவருடைய ஜாதகத்திலே ரோகஸ்தானத்தில் இருந்தால் நரம்பு வியாதிகள் வரும். இப்படி நம்முடைய உடம்பிலே அந்த கிரகங்கள் எப்படியெல்லாம் தாக்கங்களை உருவாக்குகிறது என்பதை கூட முன்னோர்கள் கண்டறிந்தார்கள். எனவே தான் அதற்கேற்ப பரிகாரங்களையும் அவர்கள் அமைத்து அதற்கென்று ஸ்தலங்களை தேர்ந்தெடுத்தார்கள். சமீப காலத்திலே ஒரு செய்தி வந்தது. ஒரு விண்வெளியிலே பறந்த ராக்கெட் ஒன்று நம்முடைய சனி பகவான் கோவிலுக்கு மேலே சென்றதாம். சனி பகவான் கோவில் இருக்கிற இடம் திருநள்ளாறு. அந்த திருநள்ளாறு இருக்கிற இடத்திலே சென்றபோது அது ஸ்தம்பித்து நின்று விட்டதாம். ஒரு கணம் நின்றுவிட்டுத்தான் சென்றதாம். நீல ஜுவாலைகள் அங்கு தெரிந்ததாம். இப்படி 9 நவக்கிரக கோயில்களும் ஏற்பட்டிருக்கிற இடங்களெல்லாம் கூட ஆராய்ந்து அறிந்து ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். கிரகங்களின் தாக்கம் மனித உடலிலே படுகின்ற பொழுது பல்வேறு வகையான மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேர்கின்றன. அந்த அடிப்படையைத்தான் நாம் ஜாதகம் என்று சொல்கின்றோம். இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சனி என்பவர் வக்ர இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது ஆயுள்காரகன் என்று வர்ணிக்கப்படும் சனி வலிமை இழந்திருக்கின்ற பொழுது ஆயுள் பாதிப்பிலிருந்து அவர்கள் விடுபடுவார்கள். அதே சனி ஒருவர் ஜாதகத்தில் ரோகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருந்தால் நிரந்தரமாக வியாதி அவர்களுக்கு இருக்கும். நித்திய கண்டனம், பூரணாயுஸ் என்று சொல்வார்கள். அதாவது நித்திய கண்டம், பூரணாயுஸ் என்றால் நித்தியமும் அவர்களுக்கு தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கும், ஆனால் ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் என்று சொல்கிறார்களே, அதுபோல சனி ரோகஸ்தானத்தில் இருந்தால் அவர்களுக்கு கடுமையான வியாதிகள் வந்து கொண்டிருக்கும். ஆனால் இப்படியெல்லாம் இருக்கிறதே என்று சுய ஜாதகத்தை பார்த்துவிட்டு நீங்கள் குழம்ப வேண்டாம். என்ன வியாதி இருந்தாலும், என்ன மாதிரியான கிரக அமைப்பு இருந்தாலும் அதற்கென்று இருக்கிற ஸ்தலங்கள் தமிழகத்தில் ஏராளமாக இருக்கின்றன. இந்த பரிகார ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று அர்ச்சனைகள் செய்து வழிபட்டால் உங்கள் பிரச்சனைகள் அகலும். யாகங்கள் செய்து வழிபட்டால் யோகங்கள் ஏற்படும். எனவே நீங்கள் எப்படி சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை உங்கள் ஜாதக ரீதியாக கண்டறிந்து நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்வில் தடைக்கற்களெல்லாம் படிக்கற்களாக மாறும் என்ற
நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உலாவரும் சந்திரன் உங்கள் ராசியில் இன்று சஞ்சரிக்கின்றார். அஷ்டமத்திலே சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும் நாள். அலைகடலை தாண்டி வரும் செய்தி ஆச்சரியப்பட வைக்கும். பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கிறது. செய்தொழிலில் திடீர் மாற்றங்களை செய்யப் போகின்றீர்கள். புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொண்டு புதிய முதலீடுகள் செய்து வேறு ஒரு தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனை கூட உங்களுக்கு வந்து சேரும். நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, கருத்து வேறுபாடுகள் அகன்று கவலைகள் தீருகின்ற நாள். கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். கடன் சுமை குறைவதற்கும் வழிபிறக்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பஞ்சாயத்துக்களும் நல்ல முடிவுக்கு வரலாம். மிதுனராசி நேயர்களே, சங்கடங்கள் தீர நம்பிக்கை தெய்வத்தின் மீது அதிகம் வைக்கின்ற நாள் இந்த நாள். குறிப்பாக இன்றைக்கு அமாவாசை என்பதால் முன்னோர் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். முன்னேற்றங்கள் படிப்படியாக வந்து சேரும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குரு 2 இருக்கிறார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலம் உண்டு. விரயஸ்தானம் மேலோங்கி இருப்பதால் மாலை நேரத்தில் ஒரு பெரும் விரயம் ஏற்பட போகிறது. கடகராசி நேயர்களே, திடீர் பயணத்தால் திகைக்க வைக்கும் நாள் இந்த நாள். திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடலாம். குருவின் பார்வை 7 பதிகிறது. எனவே இல்லத்தில் உள்ள திருமணமாகாத குழந்தைகள் இருந்தால் அதற்காக எடுத்த முயற்சிகள் கூட கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பயணங்களால் உங்களுக்கு பலன் உண்டு. பாசம் மிக்கவர்கள் உங்களுக்கு நேசக்கரம் நீட்டுவார்கள். 3 ராகு இருப்பதால் வழக்குகளில் திசை திருப்பங்கள் ஏற்படலாம். லாபஸ்தானத்திலே புதன் இருக்கிறார். எனவே மாமன் மைத்துனர் வெளியில் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான தகவல் வந்து சேரப்போகின்றது. சேமிப்பு அதிகரிக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவப் போகின்றார்கள். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவர். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். 2 ராகு எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். கொடுக்கல் வாங்கல்களில் குழப்பங்கள் அதிகரிக்கும் நாள். கூட இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வதுதான் நல்லது. திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிக்க முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். பாதியில் பல பணிகள் நிற்கப் போகிறது. மறதியால் சில பணிகளை விட்டுவிடுவீர்கள். குழந்தைகளாலும் உங்களுக்கு அலைச்சல்கள் உண்டு. இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். முன்னோர் வழிபாட்டிலும் கவனம் செலுத்துங்கள். துலாம் ராசி நேயர்களே, வீடு மாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். வெளிநாட்டு பயணத்திலும் ஆர்வம் காட்டுவீர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவைகள் ஒரு சிலருக்கு வந்து சேரும். செவ்வாய் கொஞ்சம் வலிமை இழந்திருப்பதால் உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகலாம். கடன் சுமை ஓரளவு குறையும் வாய்ப்பு உண்டு. சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். விவாக பேச்சுகள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. விருச்சிக ராசி நேயர்களே, பாசம் மிகுந்தவர்கள் பக்கபலமாக இருக்கும் நாள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். தொழிலிலே லாபம் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். பழைய பாக்கிகளும் உங்களுக்கு வசூலாகும். குருவின் பார்வை இருப்பதால் குழந்தைகள் நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டப் போகின்றார்கள். மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, மற்றவர்களை நம்பி செய்த காரியங்களால் மனக்கலக்கம் ஏற்படும் நாள். மந்தன் சனியால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். விரயச்சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது. 7 சனியில் 2வது சுற்று நடப்பவர்கள் எள்ளளவும் கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் விரயச்சனியின் ஆதிக்கம் நடப்பதால் சுப விரயங்கள் அவர்களுக்கு உருவாகும். மற்றவர்களுக்கோ வீண் விரயங்கள் ஏற்படலாம். எனவே வீட்டிற்கு தேவையான விலையுந்த பொருட்களையும் அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் கூட வாங்குவதில் தவறில்லை. அப்படி நாம் செலவழித்தால் வீண் விரயங்களிலிருந்து தப்பிக்க இயலும். மகர ராசி நேயர்களே, பம்பரமாக சுழன்று பணிபுரிகின்ற நாள். பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும். வீடு கட்டும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். சகோதர ஒத்துழைப்போடு சகாயத்தை காண்பீர்கள். உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளிலும் ஒரு சிலருக்கு நன்மைகள் கிடைக்கலாம்.
சலுகைகள் பெறுவதில் இருந்த தாமதங்கள் அகலும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, சாமர்த்தியமாக பேசி சாதனை படைக்கும் நாள். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். பூமி யோகம் உண்டு. புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி தரும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். கொடுக்கல் வாங்கல்கள் திருப்திகரமாக இருக்கும். மீனராசி நேயர்களே, பிற இனத்தாரால் பெருமை வந்து சேரும் நாள். பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாற்று மருத்துவத்தால் உடல் நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். நீண்ட நாளை ஆசை நிறைவேறும். சேமிப்பு உயரும். செல்வாக்கு மேலோங்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.